டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தீவிரவாத தாக்குதல் என மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. செங்கோட்டை அருகே கடந்த 10ஆம் தேதி இரவு கார் வெடித்ததில் 13 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கை தேசிய புலனாய்வு முகமை விசாரித்து வரும் நிலையில் சம்பவம் தொடர்பாக மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், டெல்லியில் தேசவிரோத சக்திகளால் மிக கொடூரமான தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டதாக அறிவித்தார். இது கோழைத்தனமான தாக்குதல் என்றும் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டதாக அவர் கூறினார். விசாரணையை விரைந்து முடிப்பதோடு தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் யார், அவர்களுக்கு உடந்தையாக இருந்தது யார் என்பதை விரைந்து கண்டுபிடித்து அவர்களை நீதியின் முன் நிறுத்த மத்திய அமைச்சரவை உத்தரவிட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பான நகர்வுகளை மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். டெல்லி கார் குண்டுவெடிப்பு தீவிரவாத தாக்குதலில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் டாக்டர் ஒமர் நபி தாக்குதலுக்கு முன்பாக மசூதி ஒன்றில் தங்கியிருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி ஆசப் அலி சாலையில் மசூதி ஒன்று உள்ளது. கார் குண்டுவெடிப்பில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் முக்கிய நபரான டாக்டர் ஒமர் நபி இந்த மசூதியில் தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. மசூதியில் இருந்து வெளியே வந்த பிறகு பார்க்கிங் பகுதிக்கு அவர் சென்றதாகவும் அங்கு சம்பவம் நடந்த 10ஆம் தேதி மதியம் 3:19 மணிக்கு காரை அவர் பார்க் செய்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. டாக்டர் ஒமர் நபியின் செல்போன் சிக்னல் தொடர்பான தரவுகளை புலனாய்வு அதிகாரிகள் தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்லி கார் வெடிப்பில் உயிரிழந்தோரின் பல உறுப்புகள் சிதைந்துள்ளதாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி செங்கோட்டை அருகே கார் வெடிப்பு சம்பவத்தில் 13 பேர் உயிரிழந்த நிலையில் முதற்கட்ட உடற்கூறாய்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. அதன்படி கார் வெடிப்பின் காரணமாக உயிரிழந்தவர்கள் கடுமையான வலி மற்றும் வேதனையை அனுபவித்திருப்பதோடு பல உறுப்புகளின் எலும்புகள் உடைந்துவிட்டதாகவும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நுரையீரல், அடிவயிறு பகுதி மற்றும் குடற்பகுதி கடுமையாக சிதைந்துள்ளதாகவும் ஆழமான காயங்களும் அதிக அளவில் இரத்தப்போக்கு இருந்ததாகவும் கூறப்படுகிறது. உடல்களிலோ ஆடைகளிலோ துண்டு தடயங்கள் காணப்படவில்லை என்றும் சிலரது உடல்களில் மட்டும் உலோக துண்டுகள் மற்றும் துகள்கள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் DNA பரிசோதனைக்காக ஸ்வாப் டெஸ்ட் எடுத்து மாதிரிகள் தடயவியல் பகுப்பாய்விற்காக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி செங்கோட்டையில் 10ஆம் தேதி நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தின் புதிய CCTV காட்சி வெளியாகியுள்ளது. கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை தீவிரவாத தாக்குதல் என மத்திய அரசு அறிவித்திருந்த நிலையில் அதிர வைக்கும் புதிய CCTV காட்சியை டெல்லி காவல்துறை வெளியிட்டுள்ளது. ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.